வெல்கம் டு ரிட்டல் இந்த சேனல். எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடய அதுவும் ஹெல்த்தான ஒரு ரெசிபியோட தான் வரேன். இன்றைக்கி நான் திணையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்னுடைய புதுவான முயற்சிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக்கும் இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி 1/4 கிலோ திணை எடுத்திருக்கேன். திணையில் அதிகமாக டஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நல்லா அலம்பி எடுத்துக்கிறேன். திணைக்குள்ளே கையை விட்டு அந்த கையை விட்டு அலம்புற அந்த இது இருக்குது தெரியுமா, ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்குது, நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த தண்ணியை கொட்டிட்டு புது தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். இப்போது இன்னொரு பக்கம் தேங்காய் இப்படி பல்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு. இது ஒரு முழு தேங்காவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேங்காவை நல்லா கட்டியாக நீங்கள் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றாமல் கட்டி பால் வரணும். அதனால் தண்ணி நிறைய ஊற்றாமல் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காயில் சூப்பராக தேங்காய் பாலை புழிஞ்சு எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் இந்த திணையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி இதையும் இதே மாதிரி பால் எடுக்கலாம். இப்போது திணையை நல்லா அரைச்சிட்டேன். திணையை வடிகட்டியால் வச்சு நம்ம வடிகட்டக்கூடாது. ஏன்னா அதில் சின்ன சின்னதான குருணைகள் இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி ஒரு கிளாத்தில் நல்லா திணையை ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சு வடிகட்டி எடுத்துடுறேன். இதே டெக்னிக்கில் ஏற்கனவே நான் கேப்பையில் அல்வா கிண்டியிருக்கேன். அதே மாதிரி ஓமம்லேயும் அல்வா கிண்டியிருக்கேன். அதோட லிங்க் மேலே கார்டுலேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓமத்தில் அல்வா கிண்டுறது குழந்தை பெற்றவங்களுக்கு பால் சுரக்கணுங்கிறதுக்காக ஓமத்தில் அல்வா பண்ணுவாங்க. அந்த அல்வா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஆனால் நான் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த திணையோட இந்த சக்கரை இருக்குது தெரியுமா, இதை தூர போட்டுறாதீங்க. நல்லா காஞ்சோன்னா பவுடராகிடும். அதை சப்பாத்தியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாவு கூட. இப்போது 2 கப் அளவுக்கு திணை பால் எடுத்திருக்கேன்னா 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. திணைக்கு டபுள் மடங்கு தேங்காய் பால் இருக்கணும். எப்போவும் நான் பச்சரிசியை ஊற வச்சு அரைப்பேன். ஆனால் இன்றைக்கி பச்சரிசி இல்லை. அதனால் பச்சரிசி மாவாக நான் ஆட் பண்ணிட்டேன். பச்சரிசியும் எப்படி பண்ணுவேன்னா ஊற வச்சு அரைச்சிட்டு நான் திணையை புழிஞ்சு எடுத்தேன்ல, அதே மாதிரி தான் பச்சரிசியும் நல்லா அரைச்சிட்டு துணியில் வச்சு புழிஞ்சு எடுப்பேன். ஆனால் இந்த தடவை நம்மளுக்கு பச்சரிசி இல்லாதனால நான் பவுடராக போட்டுட்டு அந்த திணையில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது வெல்லம் இது ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த 100 கிராம் கருப்பட்டியை நான் எடுத்திருக்கேன். கருப்பட்டி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி அளவுலாம் கிடையாது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு கண்டிப்பாக அளவு சொல்லி தான் ஆகும்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு, ஒரு சின்ன காஃபி குடிப்போம்ல அந்த கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். இது பாகு ஆகக்கூடாது, லைட்டாக கரைஞ்சி வரணும். இதை இப்போ வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம தேங்காய் பால், திணைப்பால், அதுக்கப்புறம் அரிசியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது அப்படியே அந்த பொருக்காஞ்சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதனால் அப்படின்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும், கட்டியாயிரும். அதனால் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. கை வலிக்க தான் செய்யும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் நேரம் எடுக்காது, சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம், டக்குன்னு கட்டியாயிரும். இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள், நல்லா பேசிகிட்டே இருந்தேன்னா இந்த நேரத்தில் பாதியிலே நல்லா நம்மளுக்கு கட்டியாக ஆகுறது பார்த்தீங்களா. கொஞ்சம் அது லிக்விடாக இருந்தது, எப்படி ஆகுதுன்னு பாருங்களேன். இதே மாதிரி நல்லா நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. திணை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்பாங்க. அதனால் நீங்கள் கன்சீவாக இருந்தீங்கன்னா திணையை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திணை லைட்டாக கட்டி ஆயிடுச்சுல, இந்த டைமில் தான் நம்ம வெல்லம் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு செட்டை ஆட் பண்ணணும். இது எதனாலனா ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபுல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் கட்டி மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவையும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 2வது தடவையும் ஊற்றுறேன். இது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திணை மாவை வாங்கி சும்மா கிண்டி அதை அல்வாவை கிண்டுறாங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால குடல் புண்கள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நல்லது. அது மட்டும் இல்லாமல் சருமத்துக்கு நல்லது, முடிக்கு ரொம்பவே நல்லது. இது தேங்காய் பால்லேருந்தே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு அதிகமாகவும் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நெய் அவ்வளவும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்காது. கடைசியாக ஃப்ளேவருக்காக மட்டும் கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்பலாம் நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதில் முந்திரி வேணும், ஏலக்காய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிடணும். கூழ் மாதிரி வருதா, இந்த கட்டியான கூழ் மாதிரி வர நேரத்தில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் ஆட் பண்ணலை.
நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. திணையில வந்து ஏகப்பட்ட சத்து இருக்குது. அதே மாதிரி தான் தேங்காய் பால்லேயும் ஏகப்பட்ட சத்து இருக்குது. பச்சரிசி மாவுலேயும் சத்து இருக்குது. அதனால் இது உடம்புக்கு கருப்பட்டிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் வந்து சும்மா வேறு எதுவும் டெசர்ட்டாக நீங்கள் கொடுக்காம வேறு எதுவும் அல்வா, கோதுமை அல்வாவை விட இந்த அல்வா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். ஸோ நீங்கள் இதையே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். மைதா அல்வா, கோதுமை அல்வா, அதை விட இந்த அல்வா சூப்பராக இருக்கும். கருப்பட்டி அல்வான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட் இருக்கும். நான் இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு நெய் வந்து மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும், அவ்வளவுதான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கோதுமை அல்வா அதுக்கப்புறம் அந்த மைதா அல்வாவை விட இது நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த டெக்ஸ்சரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பேனில் ஒட்டாமல் வரணும். இதுக்கு மேலே நிறைய எண்ணெய் வருதா பிரிஞ்சு, அது எதுவுமே நான் ஊற்றலை. அது என்னன்னா இந்த தேங்காய் பால்லேருந்து பிரிஞ்சு வர எண்ணெய் தான். பாருங்கள், இதுக்கு இப்போ இவ்வளோ எண்ணெய் இருக்குன்னா அவ்வளவும் தேங்காய் பால்லேருந்து வரது தான். இப்போ நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை அப்படியே இன்னொரு பாத்திரம் மாற்றிட வேண்டியதான். நான் இன்றைக்கி ஒரு இலை வீட்டில் இருந்தது, அதை பறித்து இதில் வச்சுட்டேன். இப்போ ஆறுனதுக்கப்புறம் பிட்டு பார்த்தா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், வேலை சுவை நாட்டியமாடும்.